மார்னிங் சாம்பியன் திஸ் இஸ் ராஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேட் 21 லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. சியர் ஃபோர் டயக்ராம் பெண்டிங் டயக்ராம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதில் ஓவர் ஹேங்கிங் பீம் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? An overhanging beam PQR is subjected to uniformly distributed load 20 kN per meter. The maximum bending stress developed in the beam is சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு ஓவர் ஹேங்கிங் பீமு எப்படி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் 20 கிலோமீட்டர்னு மொத்தமாக 3 மீட்டர், இது ஒரு 2 மீட்டரு, இது ஒரு 1 மீட்டரு, மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 20னா லேட்டாக லோடு பீம் லேட்டாக லோடு வந்து 60 வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி விச் இஸ் லோட் 60 கிலோமீட்டர்னு வச்சுங்க. அப்போ அது வந்து எப்படின்னு இது இங்கே 2000 இங்கே இருந்தால் இங்கே ஆக்டாக வச்சுக்கலாம் 1.5 அப்படின்னு ஆக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ரியாக்ஷன் வந்து இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இது ஆர்பி, இது ஆர்பியூன்னு வச்சுக்கோம். இப்போ ஆர்பியும் கண்டுபிடிக்கலாம் தான். ஆனால் ஆர்பியும் கூட்டினா 60ன்னு தெரியும். ஆர்பியும் கூட்டினா 60 தெரியும். ஸோ மூமெண்ட் அபவுட் பி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பியை போட்டு எடுத்தோம்னா 60 இன்ட்டு 1.5 மைனஸ் ஆர்கியூ இன்ட்டு ஆர்கியூ எங்கே இருக்குது அப்படின்னா 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்கியூ பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 1.5 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 30 1.45 45. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்பி வந்து 45, அப்போ அது வந்து 15 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது 45 15 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது வந்து we have to draw the shear force diagram. shear force diagram அப்படிங்கிறது எதுன்னு பார்ப்போம். shear force diagram வரையும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளி சப்போர்ட் பீம் கேரிங் யூடிஎல், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிகர் பீம் கேரிங் யூடிஎல். ஸோ 15 மேலே போகுது, இங்கே 45, இங்கே வந்து இங்கே 15 கீழே இருக்கும். ஸோ இங்கே வந்து 15 கீழே இருக்கும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா 15 தான் கீழே இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ 45 இருக்கணும். 45 இருந்தால் வந்து இவனுக்கு 20 இன்ட்டு 1, இந்த பக்கம் கேண்டிகர் பீம் 20 இன்ட்டு 1னா மேலே வந்து மேலே 20 இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அங்கே 15, இங்கே 20. ஸோ 45 20 போச்சுன்னா இவன் 25 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது யூடிஎல். ஸோ இது ஒரு இப்படி வரும். இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தா இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து கேண்டிகர் பீம்னால வந்து இங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னால 20 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 40 20 போனால் 25 தான் கண்டுபிடிச்சோம். இந்த தூரம் வந்து நமக்கு 2 மீட்டர். இது 2 மீட்டர்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 2 மைனஸ் எக்ஸ். ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது எக்ஸ் அப்படின்னா இது 25, இது 2 மைனஸ் எக்ஸ். அப்போ 3 இது 3 5ன்னு எடுத்தா 3 2 6 6 மைனஸ் 3x equal to 5x. அப்போ 8x equal to 6. அப்போ x equal to 6 by 8 3 by 4 0.75. இப்போ x கண்டுபிடிக்கும். x 0.75னா இது வந்து 2 மைனஸ் 0.75 போட்டால் இது 0.75 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 1.25 வரும். தூரத்தையும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட்னா தெரியும், ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா தான் பெண்டிங் மூமெண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து Pன்ற இடத்துல வந்து 0, பெண்டிங் மூமெண்ட் P ஈக்குவல் டு 0 ஆரம்பிக்கும் போது ஏரியாவே இருக்காது. இது வந்து Qன்ற இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் போட்டால் போதும். Qன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா Pன்ற இடத்துல 0, Qன்ற இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த 2 ஏரியா ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து 20, இது வந்து 1, 20 இன்ட்டு 1 ½
BH. அப்போ ஆஃப் 20 ஒன்று போட்டால் 10 MQ. இது வந்து ஆறில் பார்த்தீங்கன்னா 0 தான். ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஓன்னு வச்சுப்போம். அங்கே ஓவில் கண்டுபிடிக்கணும்னா M and O கண்டுபிடிச்சோன்னா ½ into 15 into 0.75 போட்டோம்னா 7.5 போட்டோம்னா 7 8 சார் 56 25 2 3 5.625. ஸோ எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சாச்சு. எது மேக்ஸிமம்னா 10 தான் மேக்ஸிமம். 10 தான் மேக்ஸிமம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் மொமெண்ட் வந்து 10 தான் மேக்ஸிமம். அது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா பெண்டிங் வந்து M/Z. அப்போ Z வந்து BD square by 6. Mனு தெரியும். M வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10. B வந்து இப்போ வந்து இது மீட்டர் நியூட்டன் 10 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. ஸோ B வந்து எவ்வளோ அப்படின்னா, ஸோ நியூட்டன் மீட்டர்னால 10⁻³ போட்டுக்கலாம். B வந்து மில்லிமீட்டராக மாற்றுறதுக்காக அதை பண்ணிட்டோம். ஸோ B வந்து 24. இது வந்து 100 ஸ்கொயர்ன்றப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது 6. M வந்து 10. இது 100 ஸ்கொயர்னா 10 to the power 4. 10 to the 4னா இது 1/4. 1/4னா 0.25. நம்ம என்ன யூனிட் எடுத்துக்கிறோம்னா நியூட்டன் எடுத்துக்கிறோம். mm எடுத்துக்கிறோம். நியூட்டன் பர் m ஸ்கொயர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் என்னென்னா எல்லா ஃபண்டமெண்டலுக்கான விஷயமும் உள்ளே வருது. அதுதான் இந்த கொஸ்டினோட சிறப்பம்சம். இது சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து இட் இஸ் லெவல் ஆஃப் சால்வ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா ஃபண்டமெண்டல் கான்செப்டும் இந்த ஒரு கொஸ்டின் மூலமாக ரிவிஷன் பண்ணிடலாம். தேங்க்யூ கம்பெனிஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிலோ நியூட்டன் இருக்குது. கிலோ நியூட்டன்னா அது ஒரு 10⁻³ வரும். ஸோ அப்போ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 250 மெகா பாஸ்கல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.